திண்டுக்கல் மாவட்டம் சூலபுரத்தில் உள்ள பள்ளிவாசலின் தலைவர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக வாட்ஸ்அப்பில் செய்தி பரப்பியவரை வீடு தேடிச் சென்று சிலர் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஷேக் ஃபரீத். வணக்கம் ஷேக் ஃபரீத், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணல. வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பறை தாலுகா சூலப்புரம் பகுதியில் உள்ள மசூதியில் ஜமாத் தலைவராக கடந்த 5 ஆண்டுகளாக அப்துல் ஹை என்பவர் பதவி வகித்துகிறார். இந்த நிலையில் ஜமாத் தலைவர் மசூதியில் பல்வேறு முறைகேடுகள் செய்து வருவதாகவும் இவரை பற்றி கேள்வி கேட்கும் பொதுமக்களை திட்டுவதும் அடிப்பதும் கொண்டு செயல்களில் ஈடுபட்டு வருவதாக கூறிய ஒரு நபர் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பகிர்ந்துள்ளார். இந்த நிலையில் ரம்ஜான் பண்டிகை அன்று வாட்ஸ்அப் குழுவில் பதிவு செய்த நபர் வழியே வந்தபோது ஜமாத் தலைவர் உட்பட 5க்கும் மேற்பட்ட நபர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த அதே பகுதியை சேர்ந்த அன்சாரி அவர் தட்டி கேட்டுள்ளார். அந்த இடத்தில் கூட்டம் கூடியதால் அனைவரும் தகாத வார்த்தை திட்டிவிட்டு கலைந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த ஜமாத் தலைவர் அப்துல் ஹை தட்டி கேட்ட அன்சாரி வீட்டுக்கு சென்று 5க்கும் மேற்பட்ட நபர்களை வைத்து அன்சாரி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் காயமடைந்த அன்சாரி என்பவர் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஜில்லியாம்பாறை போலீசார் விசாரித்து வருகின்றனர்.